ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தின் மீது உனக்கு மிகுந்த சந்தேகங்களோடு வாழ்ந்து வருகிறாய். உன் மனதில் நிம்மதியில்லாமல் குழப்பங்களோடு இருந்து வருகிறாய். உன் குழப்பத்திற்கு விடை கொடுக்க இன்று உன் தாய் ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன். உன்னையும் மீறி உன் கைகளையும் மீறி நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தின் மீது உனக்கு இருக்கும் சந்தேகங்களை தீர்க்க வந்தேன் நான். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சந்தேகம் என்பது பற்றி எரியும் தீயை போல. அதை சாதாரணமாக அணைத்து விட முடியாது என் தங்கமே. உன் வாழ்க்கையும் இப்போது அப்படித்தான் தீயாய் பற்றி கொண்டிருக்கிறது. இந்த தீயை யார் அணைப்பார்கள்? என் வாழ்க்கையில் எப்படி நிம்மதிகள் கிடைக்கும்? இழந்த வாழ்க்கையை நான் எப்படி திரும்ப பெறுவேன் என்று நீ குழப்பமடைந்து வருகிறாய். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னை கேட்கக்கூட யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறேன் என்று நீ நினைத்து வருகிறாய். தங்கமே, உன்னை சுற்றி நல்லவர்கள் 4 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கும் சந்தேகங்கள் தான் நல்லவர்களாக இருப்பவர்களை அருகில் வரவிடாமல் தடுத்து வருகிறது என் தங்கமே. யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக எல்லோரையும் நீ தண்டிப்பது தவறுதானே? உன் மனதில் இருக்கும் கலக்கங்களை முதலில் நீ சுத்தம் செய்ய வேண்டும். தெளிந்த நீரை போல உன் மனதை நீ சுத்தம் செய்து விட்டால் இருக்கும் குழப்பத்தில் இருந்து நீ விடுதலை அடைவாய் என் பிள்ளையே. அப்போது உன் உறவு உனக்கு துரோகம் செய்கிறதா என்பதையும் நீ தெளிவடைந்து விடுவாய் என் பிள்ளையே. எந்த கலக்கமும் இல்லாத அந்த உறவின் மனதை நீதான் காயப்படுத்தி வருகிறாய் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் என் செல்ல பிள்ளையே. உன் வாழ்க்கையை உன் கையால் அழிக்கவே பிறர் உன் மனதில் தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் காரியத்தை நீ செயல்படுத்தி வருகிறாய். பிள்ளையே, அதை முதலில் நிறுத்து. உன் உறவின் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தால் எந்த தவறும் இங்கே நடக்காது குழந்தையே. உன் வாழ்க்கை திருத்தி உன் வாழ்க்கை உன் கையில் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆதிபராசக்தி இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். உறவுகள் வெறுத்து ஒதுக்கி உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது என்று வருத்தப்படாதே. உன் மனதை தெளிந்த நீரை போல மாற்றிக்கொண்டு உண்மையான அன்போடு உன் உறவை அழைத்து பார் ஒரு முறை. மறு நிமிடம் நீ விரும்பும் உறவு உன் அருகில் இருக்கும். இது இந்த ஆதிபராசக்தியின் மீது சத்தியம் என் குழந்தையே. பிரிந்த உறவு உன்னோடு சேர வேண்டுமா? இழந்த வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்க வேண்டுமா? தங்கமே, உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்கு செலுத்திப்பார். இன்று இரவுக்குள் நடக்கும் அதிசயத்தை பெற்றுக் கொள்வாய். நீ அனைத்தும் நல்லதாக நடக்கும். நீ கொடுக்கும் காணிக்கை இழந்ததை மறுநிமிடம் கொடுக்கும். ஒருமுறை சோதித்துப் பார். ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. நன்றி.